இது ஒரு கிரிப்டோ கரன்சி ஹார்ட்வேர் வாலெட்னு சொன்னால் உங்களால் நம்பலுதா? எஸ், இது ஒரு கிரிப்டோ கரன்சி ஹார்ட்வேர் வாலெட். ஹார்ட்வேர் வாலெட்னு சொன்னால் பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஸ்மால் டிவைஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம சீட் வேர்ட்ஸில் ஒரு பேப்பரில் அப்படி இல்லைன்னு சொன்னால் எதுனான ஒரு ஈஸியாக பழுதாத ஏதோ ஒரு விஷயத்தில் பேக்கப் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி தான் அநேகமானவர்கள் ஹார்ட்வேர் வாலெட்டுகளை பற்றி தெரியும். ஆனால் ஹார்ட்வேர் வாலெட்ஸ்லேயும் 2 வகையான ஹார்ட்வேர் வாலெட்ஸ்கள் இருக்குது. ஒரு வகையான ஹார்ட்வேர் வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீட் வேர்ட்ஸுகளை தர மாதிரி ஹார்ட்வேர் வாலெட்டுகள். இன்னொரு வகையான ஹார்ட்வேர் வாலெட் சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்கிறேன். அதில் ஒரு டைப்பான ஒரு வாலெட் தான் இந்த நான் வச்சிருக்கிற இந்த ஹார்ட்வேர் வாலெட். முதல்ல உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருக்கிற வாலெட்டுகள டிஃப்ரென்ஷியல் என்னன்னு சொல்லி வழங்கன்னு சொன்னால் வாலெட் சம்மந்தமாகவே நான் தனி வீடியோ போட்டுக்கிறேன். ஹாட் வாலெட்னா என்ன, வெப்3 வாலெட்னா என்ன, கோல்டு வாலெட்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுகளான கஸ்டோடியல் வாலெட்டுகள் என்ன, நான் கஸ்டோடியல் வாலெட்டுகள் என்னன்னு சொல்லி வாலெட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறேன். இது அதுக்கான வீடியோ இல்லை. இது எதுக்கான வீடியோன்னு சொன்னால் கோல்டு வாலெட் ஒன்று வாங்குறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. கோல்டு வாலெட் தான் இருக்கிற வாலெட்ஸ்கள்லேயே மிகவும் சேஃபான ஒரு வாலெட். நீங்கள் கோல்டு வாலெட் வாங்குறேன்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ எந்த கோல்டு வாலெட் வாங்குறது நல்லம்? சீட் ஃப்ரேஸ் இருக்கிற கோல்டு வாலெட் வாங்குற நல்லமா, சீட்லெஸ் இருக்கிற கோல்டு வாலெட் போகிறது நல்லமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்குன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகும். ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் ஹார்ட்வேர் வாலெட்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றியும் கதைக்க போகிறேன். சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்களை பற்றியும் நான் கதைக்க போகிறேன். நார்மலாக ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி நம்மளுக்கு யாரான சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது லெஜர் அப்படி இல்லாட்டி ட்ரேசருங்கிற 2 தான் அநேகமாக ஞாபகம் வரும். ஏன்டா அவங்க கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸுக்கு மேலே மார்க்கெட்டில் இருக்காங்க. பட் நார்மலாக ஹார்ட்வேர் வாலெட்டுக்குள்ளே நம்ம என்ன இருக்கும்னு சொன்னால் என்னத்தை வைக்கணும்னு சொன்னால் நம்ம வாலெட்ஸோட ப்ரைவேட் கீஸை வைக்கும். இப்போ எல்லா வாலெட்டுக்கும் ப்ரைவேட் கீ பப்ளிக் கீன்னு சொல்லி 2 விஷயம் இருக்கும். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் ப்ளஸ் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி, பப்ளிக் கீங்கிறது அக்கௌண்ட் நம்பர் மாதிரி. அதை தான் நம்ம ஆக்களுக்கு கொடுப்போம். அதை பார்த்து தான் நம்மளுக்கு அதை வச்சு தான் நம்மளுக்கு ஆக்கள் ஃபண்டுகளை உள்ளுக்கு அனுப்புவாங்க. ப்ரைவேட் கீங்கிறது உங்களோட வாலெட்டை பாஸ்வேர்ட் மாதிரி. ஸோ இந்த ப்ரைவேட் கீ தொலைஞ்சு போகும்னு சொன்னால் உங்களோட வாலெட் மிஸ் ஆயிரும். உங்களோட ப்ரைவேட் கீ இன்னொரு ஆள் எடுப்பாருன்னு சொன்னால் உங்களோட வாலெட்டுக்குள்ளே இருக்கிற பணத்தை அவர் களவெடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த ப்ரைவேட் கீ ஹாட் வாலெட்ஸுகளில் அந்த வாலெட்டுக்குள்ளேயே இருக்கும். அந்த ஹாட் வாலெட் இன்டர்நெட் ஆக்சஸில் இருக்கிறதால ஹேக்கர்ஸ் உள்ளுக்கு வந்து உங்களோட ப்ரைவேட் கீயை களவெடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுகளில் அவங்களோட ப்ரைவேட் கீ அவங்கள்ட்ட தான் இருக்கும். அது நீங்கள் உங்களோட கிரிப்டோவை நீங்கள் ஆன் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி தான் கஸ்டோடியல் வாலெட்ஸ்கள் ஒர்க் ஆகும், எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டு. ஆனால் இந்த மாதிரியான ஹார்ட்வேர் வாலெட்ஸ்கள் எப்படி செய்வாங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் கீயை ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் ஒன்றில் போட்டு வைப்பாங்க. இப்போ எந்த வாலெட்ற ப்ரைவேட் கீ இந்த கார்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்டுக்கு ஆன்லைன் ஆக்சஸ் இல்லாததால் ஆன்லைன் மூலமாக நடக்கிற ஹேக்கிங்ஸுகள் இந்த கார்டு கூடாக நடக்காது. அதாவது இந்த வாலெட்டை யாராலையும் ஆன்லைனில் ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ரைவேட் கீ ஆஃப்லைனில் இருக்குது. ப்ரைவேட் கீ ஆஃப்லைனில் பத்திரமா வைக்கிறதுக்காக தான் இந்த ஹார்ட்வேர் வாலெட்ஸ்கள் உருவாக்கப்பட்டு. ஏர்லியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட்வேர் வாலெட்ஸ்கள அநேகமான ஹார்ட்வேர் வாலெட்ஸ் எப்படி உருவாக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் சீட் வேர்ட்ஸ்களை தருவாங்க. அதாவது உங்களோட ப்ரைவேட் கீயை ஏதாவது இப்படி ஒரு டிவைஸில் வச்சுட்டு இந்த டிவைஸ் தொலைஞ்சு போனாலோ அப்படி இல்லாட்டி இந்த டிவைஸ் உடஞ்சி போனாலோ இந்த டிவைஸ் ஒர்க் பண்ணாமல் விட்டாலோ இந்த டிவைஸை ரீகவர் பண்ணுறதுக்கு ரீகவரி ஃப்ரேஸாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 12 எழுத்தா அந்த டிவைஸுக்குரிய 12 எழுத்து வந்து உங்களுக்கு தருவாங்க. இது 12 எழுத்தும் தருவாங்க, 24 எழுத்தும் தருவாங்க. இந்த 12 இல்லாட்டி 24 எழுத்தை நீங்கள் பத்திரமா பேப்பர்லேயோ அப்படி இல்லாட்டி கனமான மட்டையிலையோ அப்படி இல்லாட்டி இரும்புலையோ எப்படியோ சரி நீங்கள் கவனமாக பொறிச்சு வைக்கணும். என்ன காரணம் சொன்னால் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு பேக்கப் அது மட்டும்தான். அப்படி பொறிச்சு வச்சு அதை மிக 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 பத்திரமான இடம் ஒன்றில் நீங்கள் எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு உங்களோட அயன் சேஃப்லேயோ அப்படி உங்களோட அலுமாரிலையோ நீங்கள் எங்கே உங்களோட நகை தங்கங்களை பத்திரமா வைப்பீங்களோ அதே மாதிரி ஒரு இடத்த இந்த பேப்பரை வைக்கணும். நாளைக்கு இந்த ஹார்ட்வேர் வாலெட்டை ஒரு திருடம் வந்து உங்கள்கிட்ட திருடிட்டு போனாலும் அவனுக்கு அந்த பாஸ்வேர்டு இல்லாமல் இந்த ஹார்ட்வேர் வாலெட்டுக்குள்ளேயும் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று போட்டு வைப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு தெரியாமல் அவனால் அதுக்குள்ளே இருக்கிற ஃபண்ட் அக்சஸ் பண்ண முடியாது. நாளைக்கு உங்களுக்கு இந்த ஹார்ட்வேர் வாலெட்டை பாஸ்வேர்ட் மறந்து போனாலும் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த பேக்கப் கீ அதாவது 12 எழுத்து மிதிக்கும்னு சொன்னால் நீங்கள் இந்த வாலெட்டை நீங்கள் திரும்ப இம்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படியான சீட் ஃப்ரேஸ்கள் தார வாலெட்டுகளில்
நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று அன்லிமிட்டெட் பேக்கப். நீங்கள் இந்த பேக்கப்பை ஒரு பேப்பரில் எழுதாமல் 10 பேப்பரில் 10 காப்பி எழுதி 10 வித்தியாசமான சீக்ரெட் ஏரியாஸில் நீங்கள் வைக்கலாம். அடுத்தது இந்த மாதிரியான ஹார்ட்வேர் வாலெட்ஸ்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது அப்டேட்ஸ்கள் வரும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அந்த கம்பெனியிலேருந்தே டிரெக்டாக அப்டேட்டில் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இந்த சீட் ஃப்ரேஸ் ஹார்ட்வேர் வாலெட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த பேப்பரோ இல்லாட்டி நீங்கள் இந்த சீட் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க தானே, இந்த பேப்பரோ மட்டையோ ஏதோ ஒன்று இன்னொரு ஆளோட கைக்கு போகக்குள்ள அவருக்கு உங்களோட ஹார்ட்வேர் டிவைஸ் தேவையில்ல, அந்த ஹார்ட்வேர் டிவைஸில் பாஸ்வேர்டு தேவையில்ல, அவர் எந்த வாலெட்டுக்குள்ளனாலும் உங்களோட வாலெட்டை இம்போர்ட் பண்ணி உங்களோட ஃபண்டுகளை அவர் களவெடுக்கிறது சான்ஸ் இருக்குது. as long as நீங்கள் இந்த ஹார்ட்வேர் வாலெட்டில் இந்த சீட் பேக்கப்பை காணக்காத வரைக்கும் இந்த ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட் தான். ஆனால் எனக்கு இது பிடிக்காது. என்ன காரணம்னு சொன்னால், நம்ம அநேகமாக பேப்பரில் எழுதுவோம். பேப்பர் ஒரு 5-10 வருஷம் போகக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த பேப்பர் அப்படியே மங்கி அதில் எழுத்து காணாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி காணாமல் போயிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அதுக்குள்ளே இருந்த கிரிப்டோ அசெட் எல்லாமே பிளாக் செயினில் காணத்து போன மாதிரி ஆகிடும். அதுக்குரிய அந்த எக்ஸஸ் இல்லாமல் ஆயினிங்கன்னு சொன்னால். அப்படி இல்லைன்னு சொன்னால் பேப்பர் சாப்பிட்ற பூச்சி இருக்குது தானே, அது வந்து திங்கிறது சான்ஸ் இருக்குது நீங்கள் அலுமாரியில் அங்கே வைக்கக்குள்ள. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு உங்களோட வீட்டை ஒரு கள்ளம் வந்து களவெடுக்கக்குள்ள அவன் இந்த பேப்பரை பார்த்து அந்த பேப்பர் ஒரு ஹார்ட்வேர் வாலெட்டரை பேக்கப் கீ அப்படி இல்லாட்டி ஒரு வாலெட்டரை பேக்கப் கீன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால், கிரிப்டோ நுழைஞ்சிருக்குன்னு சொன்னால், உடனே அவன் அதை இம்போர்ட் பண்ணி உங்களோட பணத்தை உங்களோட கிரிப்டோவை களவெடுக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி இந்த சீட் ஃப்ரேஸ்களை கிரியேட் பண்ணாமல் சீட்லெஸ்ஸாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குமான்னு சொல்லி கிரியேட் பண்ணப்பட்ட வாலெட்டுகள் தான் இந்த சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட். அதில் ஒரு பிராண்ட் தான் நான் வச்சிருக்கிறது. இதே மாதிரி மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஒரு 4 பிராண்ட் தான் இதே மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டீங்க. அதில் ஃபேமஸான ஒரு வாலெட் தான் இந்த டென்ஜம்ங்கிற இந்த வாலெட். இந்த வாலெட் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்கே வாங்குற அதோட ஒஃபிஷியல் வெப்சைட் அது இதெல்லாம் நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ போய் கூகுளில் டைப் பண்ணாங்க, நிறைய ஃபேக் வெப்சைட் இருக்குது. அமேசான், ஈபே போன்ற விஷயங்கள்லையும் இந்த ஹார்ட்வேர் வாலெட்டுகளை வாங்கக்கூடாது, கம்ப்ரமைஸ் பண்ணின வாலெட்டுகளை விற்பாங்க. ஸோ இந்த வாலெட்டை நீங்கள் வாங்கக்குள்ளே எப்படி இது செய்வாங்கன்னு சொன்னால், நீங்கள் வாங்கக்குள்ளேயே இதே மாதிரி ஒரு 2 இல்லாட்டி 3 கார்டு உங்களுக்கு தருவாங்க. ஸோ உங்களோட ப்ரைவேட் கீ இந்த கார்ட்ஸில் தான் இருக்கும். ஓகே, இந்த 2-3 கார்டில் பிரித்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வாலெட்டை செட்டப் பண்ணக்குள்ளே உங்களோட கார்டை உங்களோட ஃபோனோட ஸ்கேன் பண்ணி, இது NFC கார்டு ஸ்கேன் பண்ணி உங்களோட வாலெட்டை செட்டப் பண்ணக்கூடியதாக இருக்கும். செட்டப் பண்ணி முடிச்சது பிறகு உங்கள்கிட்ட 3 கார்டு இருக்குன்னு சொன்னால், ஒரு கார்டை உங்கள்கிட்டையும், ஒரு கார்டை எங்கே நான் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்டையும் கொடுத்து வச்சுட்டு, இன்னொரு கார்டை எங்கே நான் அயன் சேஃப்ல இல்லாட்டி உங்களோட பேங்க்கில் பத்தமா 3 வேறு இடத்த வச்சுப்பீங்கன்னு சொன்னால், நாளைக்கு இந்த கார்டு தொலைஞ்சு போனாலும் என்ன மற்ற கார்டை வச்சு நான் இந்த வாலெட்டை அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லை இந்த கார்டு இந்த வாலெட்டை பாஸ்வேர்ட் மறந்தாலும், அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகையான ஒத்தன்டிகேஷன் பண்ணும். இந்த கார்டையும் ஸ்கேன் பண்ணி நான் இந்த பாஸ்வேர்டையும் கொடுக்கணும், அப்போ தான் வாலெட் ஓப்பன் ஆகும். கார்டு மட்டும் இருந்தாலும் வாலெட் ஓப்பன் ஆகாது, பாஸ்வேர்ட் மட்டும் இருந்தாலும் வாலெட் ஓப்பன் ஆகாது. அப்போ இந்த கார்டு வேணும் கட்டாயம். ஹார்ட்வேர் வாலெட் கான்செப்ட் எல்லாமே அப்படி தான். உங்களோட ப்ரைவேட் கீ அக்சஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த டிவைஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட கார்டோ தேவை. அப்படி உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் மறந்தாலும் நீங்கள் மற்ற கார்டை எங்கே வச்சிருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ அங்கே போய் அந்த கார்டையும் எடுத்து, உங்கள்கிட்ட இருக்கிற கார்டையும் எடுத்து, அந்த 2 கார்டையும் வச்சு உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி கொள்ளலாம். நாளைக்கு யாருன்னா வந்து உங்களோட இந்த கார்டை களவெடுத்துட்டு போனாலும் அவன் இன்னொரு கார்டையும் களவெடுக்கிற வரைக்கும் அந்த ஃபண்ட் அவரால் அக்சஸ் பண்ண முடியாது. அவருக்கு இந்த உங்களோட ஃபண்ட் அக்சஸ் பண்ணுறதுனா இந்த கார்டும் உங்களோட பாஸ்வேர்டும் தெரியணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு வச்ச 2 கார்டை அவர் களவெடுக்கணும். அடுத்தது இது ஆஃப்லைனில் உங்களோட ப்ரைவேட் கீ ஆஃப்லைனில் இருக்கிறதால ஆன்லைன் ஹேக்கர்ஸாலையும் யாராலையுமே களவெடுக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி ஒப்பீனியன் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சீட் ஹார்ட்வேர் வாலெட்ஸை விட சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். என்ன சொன்னால், நான் இந்த பேப்பரை எடுத்து பேப்பரை பத்திரம் பண்ணி தெரியணுன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு இருக்க தேவையில்லை. நாளைக்கு இந்த பேப்பரை யாருன்னு நான் கவலை எடுத்து போனான்னா இந்த ஃபண்ட் எல்லாமே அப்படியே போயிடும். ஆனால் நான் இந்த கார்டை நான் 3-4 இடத்த பத்திரமா வைக்கக்குள்ள நாளைக்கு அந்த கார்டு யார் நான் எடுத்து களவெடுத்தாலும் நான் பயப்படுத்தவில்லை, இந்த ஃபண்ட் லாக்ஸ் ஆகும் சொல்லி அந்த கார்டை மட்டும் வச்சு அவங்களால என்ன விதமான விஷயமும் செய்ய முடியாது. அடுத்தது பேப்பரில் எழுதி வைக்கிறத விட இது கார்டு, ஃபிசிக்கல் கார்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இப்போ நான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கிறேன். நல்ல ஸ்ட்ரென்த்து, டியூரபிலிட்டி கூட இதுக்கு. ஆனால் இல்லை டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொன்னால், புது ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ் வரக்குள்ள அது இதுக்குள்ளே வராது. ஏன்னா ஒருக்கா நீங்கள் இதை கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் திரும்ப இதில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. 2வது டிஸ்அட்வான்டேஜ், இந்த 3 கார்டையுமே நீங்கள் தொலைப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபண்டை நீங்கள் மறக்க வேண்டியது. அப்படி தொலைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட் வாங்குறேன்னு சொன்னால் சீட் ஹார்ட்வேர் வாலெட் வாங்குவீங்களா இல்லை சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் வாங்குவீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் அப்படி இல்லைன்னு சொன்னால் பெஸ்ட்டான சீட் ஹார்ட்வேர் வாலெட்டை
ஒஃபிஷியல் ஆஃபர் லிங்க்ஸ்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டைமுக்கு இந்த வீடியோ எத்தனை லைக் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் தரேன். என்னை கண்டெக்ட் பண்ணிங்க சொன்னால் மேலே டீட்டெயில்ஸை நான் தரேன். பை.